கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட இருந்த கர்த்தருடைய சீஷர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான ஒரு மகத்துவமுள்ள வார்த்தை இது. எப்பொழுதுமே சமாதானமா இருந்த சீஷர்கள், எப்பொழுதும் பேர் ஆனந்தத்தோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் பண்ணின சீஷர்கள் திடீரென்று கலக்கத்திற்குள்ள செல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிய போகிறார் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்தவுடனே அவர்களுடைய சமாதானத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித சந்ததி இன்றைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக நியூஸ் பேப்பரை நாம் படிக்கிற பொழுது அருமையான செய்திகள் நிறைந்திருந்தன. ஆனால் இன்றைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை திறந்த உடனே ஏராளமான கிரைம் நியூஸ் தான் அது ஃபுல்லா இருக்கு. ஏராளமான தீய செய்திகளும் கிரைம் நியூஸ்களை தான் அதுல நிறைந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வெறி, ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். இதற்கு காரணம் என்னங்க? தெய்வத்தை இழந்து வாடுகிற ஒரு சூழ்நிலை தான். சிஷ்யர்களுக்கு அந்த சமாதானம் குறைகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் எங்களை விட்டு பிரிய போகிறார் என்பதுதான். ஆண்டவர் எங்களை விட்டு பிரிய போகிறார் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள வந்ததுதான் காரணம். இன்றைக்கு மனித சந்ததிக்கு தேவையானது என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் நிறைந்திருப்பாரே, ஆனால் அவருடைய சமாதானமும் நிறைந்திருக்கும். இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களால சமாதானமா இருக்க முடியலையா? சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் உங்கள் இருதயத்தின் வேதனையை, உங்கள் இருதயத்தின் பாரத்தை யாரோ ஒருவரோடு கூட பகிர்ந்து கொள்ளணும் என்று உங்களுக்கு தோணுகிறதா? ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உம்மால நிரப்பும், உடைய பிரசன்னத்தினால நிரப்பும், உடைய வார்த்தைகளினால நிரப்பும் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மை பிரியாத ஒரு வரத்தை எனக்கு தாரும், உம்மை பிரியாத ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தினால் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். சமாதானத்திற்கான வழி ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உள்ளத்தில் நிறைவாய் இயேசு இருப்பாரானால் சமாதானம். உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, உடைய சமாதானத்தை என் இருதயத்தில் நிரப்பும். என்னுடைய இருதயம் கலங்காமலும் எப்பொழுதும் உம்மை என்னுடைய இருதயத்தில் நிரப்புகிற ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் இருதயத்துல வாரும். சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் இருதயத்தில் கடந்து வாரும் தகப்பனே. எங்கள் சமாதான குறைவுக்கு காரணம் உம்மை இழந்து நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை சமாதானமற்ற வாழ்க்கை. காரணம், நீர்தான் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வந்தீர். இந்த கால வேளையில் எங்கள் இருதயத்தில் நீர் கடந்து வாரும். உம்மை இழந்து வாடுகிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரவே கூடாது ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்களை இப்படி திருக்கரத்துல ஒப்புக்கொடுக்கணும். ஆமாண்டவரே, இந்த கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். இந்த சமாதானத்தினால் அவர்களை நிரப்பும். எந்த விஷயத்தில் அவர்கள் கலங்கி துயரம் அடைந்து சமாதானத்தை இழந்து வாழுகிறார்களோ அந்த விஷயத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். உடைய மனதுக்கு அவர்களை நிரப்பட்டும். உடைய கிருபையின் பிரசன்னத்தினால அவர்களை நிரப்பி நடத்தும். ஆசீர்வதியும். மகிமை, கனம், துதியுமாக்கி
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.